வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இன்னைக்கு வரலை அப்படின்னு கேட்குறதுக்கு why is he absent today? Why is he absent today அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவன் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிகாஸ் he is not feeling well. பிகாஸ் he is not feeling well அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ சென்னைக்கு திரும்ப போவ அப்படின்னு கேட்குறதுக்கு when will you go back to Chennai? when will you go back to Chennai அப்படின்னு கேட்கலாம். நான் அடுத்த மாதம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் லீவ் நெக்ஸ்ட் மந்த். ஐ வில் லீவ் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்போ இந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறதுக்கு when should I take this medicine? when should I take this medicine அப்படின்னு கேட்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மருந்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா you should take this medicine before a meal. You should take this medicine before a meal அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காஃபி ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் த காஃபி ஷாப்? வேர் இஸ் த காஃபி ஷாப்னு கேட்கலாம். அது இந்த தெரு முனையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் அட் த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட். இட் இஸ் அட் த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என் புக்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஹாவ் யூ கெப்ட் மை புக்ஸ்? வேர் ஹாவ் யூ கெப்ட் மை புக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் ஆன் த டேபிள். தே ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது எப்போ தயாராகும் அப்படின்னு கேட்குறதுக்கு when will it be ready? when will it be ready அப்படின்னு கேட்கலாம். இன்னும் 15 நிமிஷத்தில் தயாராகிடும் அப்படின்னு சொல்லணும்னா it will be ready in 15 minutes. it will be ready in 15 minutes அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் எந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னு கேட்குறதுக்கு which bus should I take? which bus should I take அப்படின்னு கேட்கலாம். நீ பஸ் நம்பர் 12B ஏறணும் அப்படின்னு சொல்லணும்னா you should take 12B. you should take 12B அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் லேட்டுன்னு கேட்குறதுக்கு why are you late? why are you late அப்படின்னு கேட்கலாம். நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக். ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டிக்கெட் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட்? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டிக்கெட் அப்படின்னு கேட்கலாம். இது 150 ரூபா அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் 150 rupees. இட் இஸ் 150 rupees அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் இஸ் யுவர் சேலரி? ஹவு மச் இஸ் யுவர் சேலரி அப்படின்னு கேட்கலாம். எனக்கு மாதம் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லணும்னா 10,000 rupees per month. 10,000 rupees per month அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.